வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதாங்க எழுத்தாணி பூண்டு. இந்த எழுத்தாணி பூண்டு வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களின் ஆணுறுப்பை வந்து நல்லா தடிமனாக்கலாங்க, நல்ல ஒரு நீளமாக்கலாம், செவ்வாழை பழம் போல் நல்லா உறுதியாக்க முடியுங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க. இந்த மூலிகை மருந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நல்லா இந்த தலைகளை பிரிச்செடுத்து அம்மிலையோ கல்வத்துலையோ தான் போட்டு பயன்படுத்தணும். மிக்சியில் போட்டு பயன்படுத்தக்கூடாதுங்க. கல்வத்துலையோ அம்மிலையோ போட்டு நல்லா பால், பசும்பால், பசும்பால் சரிங்களா, காய்ச்சாத பசும்பால் விட்டு நல்லா அரைச்சி ஆணுறுப்பு மேலே பத்தா போடும் போது ஒரு 7லேருந்து ஒரு 15 நாட்களுக்குள்ளே நல்ல ஒரு மாற்றம் தெரியுங்க. இது கண்டினியூவாக ஒரு 90 டேஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க, லைஃப் லாங் உங்களுடைய ஆணுறுப்பு வந்து கம்பி போல் ஆப்பிரிக்கன் மனிதன் எப்படி அவனுடைய ஆணுறுப்பை வச்சுருக்கணும் அந்த அளவுக்கு நீங்களும் வலிமையாக வச்சுருக்கலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகையில் இதுவும் ஒன்றுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண முடியாதவங்க வீடியோவில் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்ககிட்ட மருந்துகள் இருக்குது, மாத்திரைகள் இருக்குது, நான் உங்களுக்கு தரேன். இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுடைய ஆணுறுப்பு பெரியதாகும்.